வணக்கம். தாய் டிவியின் உலக நிலவரத்துடன் சந்திக்கின்றோம். உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றாக கார்முஸ் நீர்நிலை வழியாக செல்லக்கூடும் கப்பல்களிடம் இனி சேவை கட்டணம் என்பது வசூலிக்க திட்டமிட்டிருப்பதாக ஈரான் அறிவித்திருந்தது. அவை பற்றிய செய்திகள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் சமீபத்திய போர்க்காலத்தில் ஈரானுக்கு ஆதரவாக இருந்த நாடுகளுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் என்று அந்த நாட்டினுடைய சீனாவுக்கான தூதுவர் தெரிவித்திருக்கின்றார். சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெற்றிருக்கக்கூடிய உலக அமைதி மாநாட்டில் பேசிய ஈரான் தூதர் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய கப்பல்களின் போக்குவரத்தை நிர்வகிப்பது தொடர்பாக ஓமனுடன் இணைந்து புதிய சில நடவடிக்கைகள் ஆராயப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். சமீபத்தில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெற்ற போர் பதற்றத்திற்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய தற்காலிக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 60 நாட்களுக்கு ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய வணிக கப்பல்களுக்கு எந்த கட்டணமும் வசூலிக்கப்படவில்லை. ஆனால் அந்த காலக்கெடு என்பது முடிந்த பிறகு என்ன நடைமுறை அமுல்படுத்தப்படும் என்பது குறித்து இதுவரையில் தெளிவான விவரங்கள் என்பது வெளியாகாமல் இருந்தது. இந்த நிலையில் ஈரானின் புதிய சேவை கட்டணம் குறித்து முறைமையை அறிமுகப்படுத்தும் திட்டத்தை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது. இருப்பினும் இது சாதாரண சுங்க கட்டணம் அல்ல என்றும் பாதுகாப்பு மற்றும் வழித்தடல் சேவைகளுக்காக வசூலிக்கப்படும் கட்டணம் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக மேலும் தெரிவித்ததாவது, ஹார்முஸ் நீரிணையை ஒரு பகுதி ஈரானின் கடல் எல்லைக்குள் வருகிறது. எனவே அந்த பகுதியில் வழங்கப்படும் சேவையான கட்டணம் என்பது வசூலிப்பது என்பது இயல்பான விடயம். இதை சுங்க கட்டணமாக பார்க்கக்கூடாது. மேலும் கப்பல்கள் பாதுகாப்பாக பயணிப்பதை உறுதி செய்வதும் கப்பல்களுடைய இயக்கத்தை கண்காணிப்பதும் அதிகரித்து வரும் கடல் போக்குவரத்தால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை நிர்வகித்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்காகத்தான் இந்த கட்டணம் வசூலிக்கப்படுவதாக அவர் அங்கு தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் சமீபத்திய மோதலின் போதும் ஈரானுக்கு ஆதரவாக இருந்து அத்தோடு நட்பு நாடுகளாக செயல்பட்ட சில நாடுகளுக்கு கட்டணத்தில் சிறப்பு சலுகைகள் என்பது வழங்கப்படும் என்று கூறப்படுகின்றது. ஆனால் எந்தெந்த நாடுகளுக்கு அந்த சலுகைகள் வழங்கப்படும் என்பது குறித்து விரிவான தகவல்களை அவர் வெளியிடவில்லை. உலகினுடைய கச்சா எண்ணெயினுடைய மற்றும் திரவ இயற்கை எரிவாயு ஏற்றுமதியில் சுமார் 20% இந்த வழித்தடத்தினூடாகத்தான் பயணிக்கப்படுகிறது. எனவே இந்த கடல் வழித்தடத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் என்பது சர்வதேச எண்ணெயினுடைய மாற்றத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கம் செலுத்தும். இதே நேரத்தில் உலக பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை செலுத்தக்கூடியதாக மாறிவிடும். சமீபத்திய மேற்காசிய மோதலின் போது ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய போக்குவரத்து என்பது மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருந்தது. உலக சந்தையில் கச்சா எண்ணெயுடைய விலையேற்றம் என்பதும் அதிகரித்து சென்றது. அதன் பின்னர் அமெரிக்கா ஈரானுடைய இந்த அமைதி பேச்சுவார்த்தையின் பின்னர் அந்த விலையேற்றம் என்பது குறைக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகுதான் கச்சா எண்ணெயினுடைய விலையும் தாறுமாறாக சரிந்திருந்தது. இதற்கிடையில் நிரந்தர அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவை பொறுத்து ஹார்முஸ் நீரிணைக்கான புதிய கட்டண முறை என்பது அமுலுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நேரம் ஈரானின் மறைந்த உச்ச தலைவரான அயத்துல்லா அலி ஹமேனியினுடைய இறுதிச் சடங்கு அந்த நாட்டு தலைநகர் தெஹ்ரானில் இன்று மிக பிரமாண்டமான முறையில் தொடங்கியிருக்கிறது. இந்த நிகழ்வில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றிருந்தனர். அவர்கள் தங்கள் தலைவரின் இரத்தத்திற்கு பழி வாங்குவோம் என்று முழக்கமிட்டிருக்கின்றார்கள். உள்நாட்டு மக்களுடைய இந்த நிலையை பார்த்தால் எவ்வளவு சீக்கிரத்தில் இந்த போர் என்பது முடிவுக்கு வரும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் இஸ்ரேலுடைய வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹமேனியினுடைய உடல் என்பது போர் சூழல் காரணமாக 4 மாதங்களுக்கு பிறகுதான் நல்லடக்கம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய இமாம் ஹொமேனி கிராண்ட் முஷல்லா வளாகத்தில் தான் ஹமேனியினுடைய உடல் என்பது பொதுமக்களினுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான மக்கள் கருப்பு உடை அணிந்து கண்ணீர் மல்கி திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்ற மக்கள் எங்களுடைய தலைவரின் இரத்தத்திற்கு பழி வாங்குவோம் என்றும் அமெரிக்காவின் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது என்றும் ஆக்ரோஷமாக தெரிவித்து வருகின்றனர். இந்த இறுதிச் சடங்கில் ஈராக் அதிபர் நிஷார் அமதி, பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உள்ளிட்ட மிக முக்கியமாக 30க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த சர்வதேச பிரதிநிதிகள் மற்றும் தூதுவர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நன்றி.